ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவி யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மூவி வெங்கட் பிரபு தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெங்கட் பிரபு தான். ஆனால் இன்னொரு படம் சேர்த்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா வெங்கட் பிரபு மூவி அப்படிங்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற போது அந்த ஒரு படத்துக்கான டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதற்குள்ளே இன்னொரு படம் நம்ம எஸ்கேனா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னால இப்போ இந்த படத்தை டேரக்டர் சிபி இயக்க இருந்தது. ஆனால் அவர் இப்போது தலைவரை வச்சு இயக்க போயிட்டார். ஸோ அந்த ஒரு படத்தை இப்போ யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதற்கான ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கிங் படத்துடைய டேரக்டர் ராம்குமார். ஸோ அவர் தான் இப்போ நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவி இயக்க போகிறாரு அப்படி மாதிரி சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சாய் அபியங்கர். ஸோ ஆல்ரெடி டான் படத்துடைய டேரக்டர் சிபி இயக்க இருந்த படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ண இருந்தது. இப்போது நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவிக்கும் இப்போ சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படி மாதிரியும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம எஸ்கேனா ஒரு ஸ்டூடெண்டாக நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க இருந்தது சிம்பு தான். ஆனால் இப்போ நம்ம எஸ்கேனா வந்திருக்காரு அப்படி மாதிரி இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க இருந்தது நம்ம எஸ்கேனா தான். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிம்பு கிட்டே இந்த ஒரு கதை அப்படி இது போனது. ஏன்னா நம்ம எஸ்கேனா அடுத்தடுத்து லைனப்பில் நிறைய டேரக்டர் இருந்ததுனால உடனே இந்த ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னால தான் இந்த ஒரு படத்துடைய கதை சிம்பு அவர்கிட்ட போனது. ஸோ இப்போ நம்ம எஸ்கேனாவுடைய கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற போது தான் இப்போ பார்க்கிங் படத்துடைய டேரக்டர் உள்ளார வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு படத்தோடைய கதை நம்ம எஸ்கேனை பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு படம் உண்மையாக பெஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும். இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனோட கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி